இப்போ இதற்கு முன்பு இந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் ஒரு 100 நாட்களுக்கும் அதிகமாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் தான் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற ஓராண்டுகளுக்கு மேல நடந்துச்சு. ஓராண்டுகளுக்கு மேலே நடந்தது. அதுக்கு பிறகு நடைபெற்ற இமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநில தேர்தல்களிலும் அப்புறம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள், பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் பெருமளவில் கலந்து கொண்ட போதிலும் அங்கு அந்த எதிர்ப்பானது வாக்குகளாக மாறவில்லையோ என்று அந்த லக்கிம்பூரில் அந்த விவசாயிகளை ஏற்றிக்கொண்ட அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது. இதே போல அதை ஒட்டியுள்ள பஞ்சாப் மாநிலத்திலும் மற்றும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மீண்டும் அந்த பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது. தேர்தலில் எதிரொலிப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்த போராட்டம் நடக்குது. இது நீங்க சொன்ன மாதிரி எதிரொலிக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது அந்த விவசாயிகளோட உணர்வுகளோட நீங்க சேர்ந்து கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இது வாக்குகளா மிகப்பெரிய அளவுல அது பதிவாகாதோ, அதாவது எதிரொலிக்காதோ என்ற கேள்வி உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. ஆமா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த பாரதிய ஜனதா அரசு எல்லா மாநிலங்களிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையே கலைத்து அது சட்டமன்ற உறுப்பினர்களையே அணி அணியாக தன் பக்கம் ஈர்க்கின்ற ஒரு யுத்தியை கையாண்டு வருகிறது. நேற்று தினம் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் இணைந்து ஒரு ராஜ்யசபா இடத்தை பெறுகிறார் என்கிற செய்திகள் வருவது எப்படி அரசியல் கட்சிகளை உடைத்து தனதாக்கி கொள்கிறதோ அதுபோல்தான் இன்றைய போராட்டத்தில் கூட உத்தரப்பிரதேசத்திலிருந்து விவசாயிகளும் விவசாய சங்கத்தின் தலைவர்களும் வரவிடாமல் தடுத்து அங்கு மிகப்பெரிய விவசாயிகளிடத்திலே ஒரு குழப்பத்தையும் பிரிவினையும் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியையும் பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு செய்திருக்கிறது. ஆக இப்படி இவர்கள் செய்கின்ற இந்த தகுதி திட்டங்கள் விவசாயிகள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, அரசியல் கட்சிகளை உடைப்பது, இது இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் இதற்கான எதிர்வினையை இந்திய சமூகங்கள், இந்திய மக்கள், விவசாயிகள் எதிர்வினை ஆற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இவர்களுடைய நியாயமான இந்த ஆதார் விலை கிடைக்கும், இந்த மோசமான விவசாய சட்டங்களினால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான நிவாரணம் கிடைக்கும், இந்த உயிர் நீத்த விவசாய குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடை ஒன்றிய அரசு வழங்கும் என்று இலவு காத்த கிளி போல் காத்திருந்த விவசாயிகளின் இன்றைக்கு அந்த வாழ்வில் மண்ணள்ளி போட்ட காரணத்தினாலே தான் இன்றைக்கு விவசாயிகள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை விவசாயிகள் இதற்குரிய பாடத்தை புகட்டலாம் என்று நான் கணிக்கிறேன். ஏன்னா மாநில தேர்தல் என்பது அந்தந்த மாநில அரசியல் சார்ந்த விடயங்களில் அந்த மாநில மக்கள் பிரதிகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசியல் என்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கிற தேர்தலாக இது இருக்கின்ற காரணத்தினால் நாடாளுமன்றத்தினுடைய அமைந்திருக்கிற மோடியினுடைய கேபினட் அமைச்சர்கள் தான் கடந்த காலத்தில் இதற்கான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இப்போது பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற விவசாய அமைச்சர், நம்முடைய பியூஷ் கோயல் போன்ற இவர்கள் மூவரும் ஆக இந்த ஒன்றிய அரசை பியூஷ் கோயல் போன்றவர்கள் ஆக இந்த ஒன்றிய அரசுடைய பிரதிகள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. அதனால் கோபம் இந்த ஒன்றிய அரசு தேர்தலின் போதே இதற்கான எதிர்வினையை ஆற்றலாம் என்கிற அளவில் கூட விவசாயிகள் பொறுத்திருந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். மற்றொரு கேள்வி, இந்த பாரத் ரத்னா விருதுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதில் கர்பூரி தாக்கூரில் இருந்து அதன் பின்னர் சரண் சிங் மற்றும் நரசிம்ம ராவ், எம்.எஸ். சுவாமிநாதன் உள்ளிட்டோருக்கு இந்த விருதுகள் இப்போதைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுகள் வழங்கப்பட்ட உடன் அந்த கட்சிகளை சேர்ந்த கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கல் மறுநாள் ஐக்கிய ஜனதா தளத்தில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணியில் சேர்வதாக செய்திகள் வருகிறது. இதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த ஜெயந்த் சௌத்ரி அவர் ராஷ்டிரிய லோக்தள் அவர் தலைவர் இந்த சரண் சிங் விருது கொடுத்த உடனே அடுத்தால அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் சேரப்போவதாக அறிவிக்கிறார். இந்த விருதுகள் கொடுப்பதில் அரசியல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக தேர்தல் காலத்தில் தனது ஆட்சியின் இறுதி காலத்தில் இது போன்ற உயர்ந்த விருதுகளை அளித்து அந்த விருதுகளுக்கு இருக்கிற மேன்மையும் மாண்பையும் இன்றைக்கு குறைத்து கொள்கின்ற ஒரு நடவடிக்கையில் தான் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு ஈடுபட்டிருக்கிறது. வேளாண் விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய எம்.எஸ். சுவாமிநாதனை தவிர்த்த ஏனைய விருதுகள் அனைத்தும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறுவதற்கும் அல்லது அந்த தலைவர்களின் வாரிசுகள் அல்லது அவர்கள் வழி வந்தவர்களை பாரதிய ஜனதாவில் இணைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு யுத்தியாகத்தான் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இந்த விருதுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இது பாரத ரத்னா என்கிற இந்திய நாட்டின் உயர்ந்த விருதுக்கு ஏற்பட்ட ஒரு பேர் இழுக்காகத்தான் நான் இதை கருதுகிறேன்.